ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கோம். ஏன்னா சட்டம் சார்ந்த தகவல்கள் தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் என்னுடைய நோக்கம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு செயல் செய்யும்போது அது தப்புன்னு தெரியும். தப்பு எந்த சட்டத்தில் வருது, அந்த சட்டத்தோடைய தண்டனைகள் எவ்வளோ அப்படின்றது யாருக்கும் தெரியாது. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் குடிமகனையும் கெடுக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரக்கு வாங்கினதுமே அதை பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் புது இடத்துல பார்த்திங்கன்னா சைடு ஓரமாக நின்று ஒரு குடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது பொதுமக்களுக்கு இடையூறு வருது. போலீஸ் பார்த்திங்கன்னா அவங்களால வழக்கு பதிவு செய்யப்படும். அதனால் நம்ம சரக்கு பெட்டி கடை ஓரமாக உட்காந்து சரக்கு அடிச்சவன் நம்ம மேலே வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்களே, என்ன வழக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தமிழ்நாடு ப்ராக்கிஃபிகேஷன் ஆக்ட் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 சப் கிளாஸ் கே அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய தண்டனை என்னென்னா 1 மாதம் அதிகபட்சமாக 6 மாதம் வரை அவங்க சிறை தண்டனை அனுபவிக்கப்படும். சட்டம் சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவது என்னென்னா, பொது இடங்களில் நீங்கள் சரக்கு அடிச்சிங்கன்னா, சரக்கு குடிச்சிங்கன்னா உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுங்கிறது உங்களுக்கே தெரியும். அது எந்த செக்ஷன் பிரகாரம் உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடு ப்ராக்கிஃபிகேஷன் ஆக்ட் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 சப் கிளாஸ் கே பிரகாரம் உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்படும். இது பார்த்திங்கன்னா 1 மாதம் முதல் 6 மாதம் வரை சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும். வித் அபராதமும் போடப்படும். இல்லைனா அபராதமும் சிறை தண்டனையும் இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.